முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சென்னை அண்ணா நகரில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு சென்ற முறை கிட்டத்தட்ட 28,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மோகன் அவர்களை ஜெயிக்க வச்சாங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல சிற்றரசு அவர்களை வெற்றி உறுதியா? நான் சிற்றரசு அவர்களை அழைச்சிக்கிட்டு இங்க வந்து மக்களை சந்திச்சு உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்கறதா என்ன அர்த்தம்? கடந்த 5 வருஷம் இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துக்கிறோம் இந்த உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புறேன். கும்மாலம்மன் கோயில் தெருவில் ஒரு சமுதாய நலக்கூட அமைக்கப்பட்டிருக்கு. அண்ணா நகர் பூங்காவுடைய டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா டவர் இங்கே புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பக்கத்திலேயே ஒரு முழு நேர கிளை நூலகம் திறக்கப்பட்டிருக்கு. என்ஜிஓ குடியிருப்புல ஒரு புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டிருக்கு. அசோக் நகர் பகுதியில புதிய அங்கன்வாடி மையம், கெனால் ரோட்ல பேட்மிண்டன் இறகுபந்து மைதானம் மற்றும் ஜிம் அமைக்கப்பட்டிருக்கு. புதிய பல்நோக்கு மையம் அமைக்கும் பணிகள் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல 102வது வட்டில 160 பேட்டரி வாகனங்கள் எடுத்துக்கின்ற வகையில மாநகராட்சி பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் குடியிருப்புல மெட்ரோ வாட்டர் நேரடி குழாய் மூலம் இன்னைக்கு விநியோகம் செய்யப்படுது. 107வது வட்டத்துல இன்னைக்கு புதிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கோம், புதிய அரசு மருத்துவமனை. எம்எச் குடியிருப்புல புதிய தரைப்பாலம், யூபிஎஸ்சி பயிற்சி மையம் கட்டுவதற்கு நடவடிக்கை. செனாய் நகர்ல 6 ஏக்கர் நிலத்துல கிரிக்கெட் மைதானம் அமைக்கின்ற பணி. இப்படி அனைத்து பணிகளையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த உரிமையோடு உங்ககிட்ட மீண்டும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாய்ப்பளிங்க. சகோதரி சிற்றரச அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பன்னு உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். ஜெயிச்சோன்னா என்னென்ன பண்ணுவோங்கிறதையும் நம்முடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கல்வி ஊக்கத்தொகை 1000 கிடையாது, 1500 உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஓஏபி 1200 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவர் அனைவருக்கும் லேப்டாப் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆட்சி அமைஞ்சோட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவாரு. அந்த கூப்பன் வச்சு மகளிர் நீங்க உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சாதன வசதி என்ன தேவையோ, பிரிட்ஜ், டிவி, மிக்சி, கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் அதை நீங்களே முடிவு பண்ணி உங்க இஷ்டத்துக்கு நீங்களே வாங்கிக்கலாம். இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையுமா? நிச்சயம் அமையும். அதுல இந்த அண்ணா நகர் தொகுதி முதல் இடமா அதிகமான வாக்கு வித்தியாசத்துல சிற்றரசு அவர்களை நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரிய சின்னத்துல வாக்களித்து சகோதரர் சிற்றரசு அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உரையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. சென்னை அண்ணா நகர் தொகுதிக்கான திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திமுக வேட்பாளர் சிற்றரசுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த காட்சிகளை பார்த்தோம். நன்றி 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 நன்றி. நல்லா இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதாமா? கேக்குதா? எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நன்றி. முதல்ல இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பை கொடுத்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சிற்றரசு அவர்களுக்கும், மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் MK மோகன் அவர்களுக்கும், பகுதி செயலாளர் அண்ணன் பரமசிவம் அவர்களுக்கும், அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கும், கழக நிர்வாகிகள் லயன் சந்திரபாபு அவர்களுக்கும், தொகுதி பார்வையாளர் திரு கௌதமன்,
பிரச்சார குழு செயலாளர் ராணி ரவிச்சந்திரன், அமைப்பு சாரா ஓட்டுநரணி துணை செயலாளர் ராம்குமார், இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ், துணை அமைப்பாளர்கள் குட்டி, சிவசிதம்பரம், மாமன்ற உறுப்பினர்கள் புஷ்பலதா, மெட்டில்டா கோவிந்தராஜ், வசந்தி பரமசிவம், அதியமா, வட்ட செயலாளர்கள் ஏகாம்பரம், பாபு, கோவிந்தராஜ், திருமலை, சந்திரசேகர், ரவிச்சந்திரன், ஜெயசங்கர், அருள்கண்ணன், பொன்னுரங்கம், சண்முகம், நரேந்திரகுமார், ஜெய கருணாநிதி, மா சிவா உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளுக்கும் இங்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், அம்மாக்களுக்கும், பாட்டிகளுக்கும், தங்கைகளுக்கும், அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், எஸ்டிபி உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒரு வெற்றி வேட்பாளரை ஒப்படைத்திருக்கிறார். சகோதரர் சிற்றரசுவை வெற்றி பெற்று அனுப்புங்க அப்படின்னு உங்களுடைய கைகளில் ஒப்படைத்திருக்கிறார். சிற்றரசுவை பத்தி நான் இங்க உங்ககிட்ட அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர் தான் நம்முடைய கழக வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் திரு சிற்றரசு அவர்கள். ஆனா சிற்றரசுக்கு வாக்கு கேட்கறதுல எனக்கு என்ன பெருமைனா, நான் இளைஞரணி செயலாளர், சிற்றரசும் இளைஞரணியில ட்ரைனிங் ஆகிதான் இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளரா பொறுப்பேற்றிருக்கிறார். விரைவில் உங்களுடைய ஒத்துழைப்போடு, உங்களுடைய அன்போடு சட்டமன்ற உறுப்பினராகவும் கண்டிப்பா ஆக போறாரு. அந்த உரிமையோடு இங்க நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா என்னோட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி, அந்த தொகுதிக்கும் மாவட்ட செயலாளர் சகோதரர் சிற்றரசு அவர்கள் தான். எனக்கும் சிற்றரசு அவர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமை தெரியுமா? கலைஞர் நின்று வென்ற சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான். அதே மாதிரி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நின்று வென்ற அண்ணாநகர் தொகுதியிலேயும் அவர் விரைவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆக போறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி பல்வேறு விஷயங்கள்ல இன்னைக்கு ஒரு ரோல் மாடல் தொகுதியா முன்னேறி இருக்குன்னா, விரைவில் இந்த அண்ணாநகர் தொகுதியும் ஒரு ரோல் மாடல் தொகுதியா சிற்றரசு அவர்கள் மாற்றி எடுப்பார். படித்தவர்கள் நிறைந்த அண்ணாநகர் தொகுதியில சிற்றரசு அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்களா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு சென்ற முறை கிட்டத்தட்ட 28,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மோகன் அவர்களை ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சிங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல சகோதரர் சிற்றரசு அவர்களை வெற்றி உறுதியா? நான் சிற்றரசு அவர்களை அழைச்சிக்கிட்டு இங்க வந்து மக்களை சந்திச்சு, உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்கிறதா என்ன அர்த்தம்? கடந்த 5 வருஷம் இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துக்கிறோம், இந்த உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புறேன். கும்மாலம்மன் கோயில் தெருவில் ஒரு சமுதாய நலக்கூட அமைக்கப்பட்டிருக்கு. அண்ணாநகர் பூங்காவுடைய டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா டவர் இங்கே புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பக்கத்திலேயே ஒரு முழு நேர கிளை நூலகம் திறக்கப்பட்டிருக்கு. என்ஜிஓ குடியிருப்புல ஒரு புதிய அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டிருக்கு. அசோக் நகர் பகுதியில புதிய அங்கன்வாடி மையம், கெனால் ரோட்ல பேட்மிண்டன் இறகுபந்து மைதானம் மற்றும் ஜிம் அமைக்கப்பட்டிருக்கு. புதிய பல்நோக்கு மையம் அமைக்கும் பணிகள் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல 102வது வட்டில 160 பேட்டரி வாகனங்கள் எடுத்துக்கின்ற வகையில மாநகராட்சி பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எம்ஜிஆர் குடியிருப்புல மெட்ரோ வாட்டர் நேரடி குழாய் மூலம் இன்னைக்கு விநியோகம் செய்யப்படுது. 107வது வட்டத்துல இன்னைக்கு புதிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திறந்திருக்கோம், புதிய அரசு மருத்துவமனை. எம்எச் குடியிருப்புல புதிய தரைப்பாலம், யூபிஎஸ்சி பயிற்சி மையம் கட்டுவதற்கு நடவடிக்கை. செனாய் நகர்ல 6 ஏக்கர் நிலத்துல கிரிக்கெட் மைதானம் அமைக்கின்ற பணி. இப்படி அனைத்து பணிகளையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த உரிமையோடு உங்ககிட்ட மீண்டும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாய்ப்பளிங்க. சகோதரர் சிற்றரசை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பன்னு உரிமையோடு கேட்க வந்திருக்கிறேன். ஜெயிச்சோன்னா என்னென்ன பண்ணுவோங்கிறதையும் நம்முடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். கல்வி ஊக்கத்தொகை 1000 கிடையாது, 1500 உயர்த்தி கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஓஏபி
1200 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவர் அனைவருக்கும் லேப்டாப் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முக்கியமா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆட்சி அமைஞ்சோட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவாரு. அந்த கூப்பன் வச்சு மகளிர் நீங்க உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சாதன வசதி என்ன தேவையோ, பிரிட்ஜ், டிவி, மிக்சி, கிரைண்டர் எதுவாக இருந்தாலும் அதை நீங்களே முடிவு பண்ணி உங்க இஷ்டத்துக்கு நீங்களே வாங்கிக்கலாம். இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையுமா? நிச்சயம் அமையும். அதில் இந்த அண்ணா நகர் தொகுதி முதல் இடமா அதிகமான வாக்கு வித்தியாசத்துல சிற்றரசு அவர்களை நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் தினத்துல வாக்களித்து சகோதரர் சிற்றரசு அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உரையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உடைய வரவேற்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.